அன்புள்ள ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கலிமத்துல் ஃபஅல், நல்ல வார்த்தையை நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர், ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு மனிதர் ஒரு ட்ரெயின்ல ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு மனிதர், பணக்கார மனிதர். இது நடந்த சம்பவம். நான் இப்ப ஏற்கனவே சொன்னது கூட சும்மா கற்பனை சம்பவம் இல்லை, ஒரு நடந்த சம்பவம். ஆனா ஒரு அதாவது ஒரு உலகியல் ரீதியான ஒரு நூலில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் அது. இதுவும் அவர் சம்பவம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தேன் என்னன்னு சொன்னால், அவர் போறாரு, வெளியே ஒரு இன்டர்வல் போகிற டைம்ல வெளியே இறங்குறார் ட்ரெயின்லேருந்து. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், பிச்சை எடுத்து நிற்கிறாரு. அவருக்கு முன்னுக்கால பேனை இருக்குது, அவருக்கு முன்னுக்கால கொஞ்சம் பேனைகள் என்ன செய்து இருக்குது. அவர் கொஞ்சம் பிச்சை எடுத்துட்டு அவர் வேலை கேட்கிறாரு, இது இந்த பேனை எவ்வளோ அப்படின்னு கேட்கிறார். ஒரு பேனை, ரைட், ஒரு பேனை எடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு. இவர் பார்க்குறாரு, என்ன நடைபெறும், பிச்சைக்காரனை நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இவனும் பிச்சைக்கார மாதிரி என்ன செய்யறான், ஒன்றை எடுத்துட்டு ஒன்றை நடக்கிறான் என்று இப்படி பார்க்குறாரு. இவர், நீனும் வியாபாரி நானும் வியாபாரி, நான் உனக்கே சும்மா சொல்லி தரணும், நீனும் வியாபாரி தானே, ஒரு பேனை எடுத்தா இப்ப கொடுத்தாச்சு. இவ்வளவுதான் அவர் சொல்லிட்டு போனது. இவன் உள்ளத்துல யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் அவன் கேட்கிறான். என்ன வார்த்தை? நீனும் ஒரு வியாபாரி தானே, பிச்சைக்காரன் சொல்லல, அவர் எதேர்ச்சியாக சொன்னது, நீ ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 5-6 வருடங்களுக்கு பின்னால் ஒரு இடத்துல உணவு விருந்துக்கான அழைப்பு கிடைக்கிறது. அப்ப இந்த இவரும் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன், அங்க போறாரு. அங்க ஒரு சகோதரர் கோட் ஷூட்டோட வந்திருக்கிறாரு. இவருக்கு கை குலுக்கிட்டு என்ன தெரியுதான்னு கேட்டார். தெரியலையேன்னு சொல்லி, ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ட்ரெயினுடைய நேரத்தில் நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ரைட், அவன் தான் நான். இன்றைக்கு நான் பல இடங்கள் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் நான் வைத்து ஒரு பெரிய இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்திக்கிறேன். இந்த பேனையால் எனக்கு உழைத்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை நீங்க சொன்ன அந்த வார்த்தை, நீனும் ஒரு வியாபாரி தான் சொன்ன வார்த்தை தான் எனக்கு என்ன செஞ்சது, ஏற்படுத்தியது அப்படின்றார். அதை கேட்டு அவர் மிகவும் என்ன செய்யறாரு, பெருமிதம் அடைகிறார். இந்த முடிவு எனக்கு ஞாபகம் ஒன்றில் அவரே ஒரு வேலையை என்ன செய்யறாரு, ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுத்தது போன்ற ஒரு ஞாபகம் இருக்குது. அன்புள்ள சகோதரர்கள், ஒரு சின்ன வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவரோட வாழ்க்கையில பெரியோர் விதை அதை என்ன செஞ்சிடும், அது விதைச்சிரும். ஆனா தத்துவ அடிப்படையில் யோசிச்சுக்கணும் தான் நடக்காது. அதெல்லாம் இது சரி வருமா அப்படின்னு அளந்து கண்டு இருந்த பண்ணுவீங்களே, நாங்களும் வாழ மாட்டோம், நம்மளால நிம்மதியாக செய்ய முடியாது, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. எப்படி இன்றைக்கு வாட்ஸ்அப் வந்தவரும் அவனவன் அனுபவிக்க முந்தைய அனுபவிச்சதை ஷேர் பண்ணிக்கணும், இப்ப ஷேர் பண்ணதை அனுபவிச்சுக்க நிற்கிறோம். கோலத்தை பாருங்களேன், எப்படி ஒரு காலத்துல அனுபவிச்சதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இதான் அவருக்கு அனுப்பினதுனா அப்படின்னு அவனுக்கு காட்டுற, ஷேர் பண்ணதை அனுபவிக்கிறது. அங்க இருந்து ஒரு பீச்சுக்கு போனா பீச்சை பார்த்து சந்தோஷமாக்கிறேன் இல்லை, அடிச்சு அனுப்புறது. அவனுக்கு பீச் பார்க்கல, அது பாத்தியா, பார்க்கல, நான் போன்ல இருந்தேன்றது. என்னத்துக்குறா நீ பீச்சுக்கு போனாய், வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கு. அங்க போய் சென்ட் நல்லா இருக்கு, அங்க போய் பார்க்கறது, இது உனக்கு தேவையா? அனுபவிச்சதை தான் மக்களோட பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்ததை எல்லாத்தையும் எனது அனுபவிக்கிறதுக்கு தானே, அது பிழை இல்லை, அதுவும் நடந்திருந்தா. ஆனா இன்றைக்கு அப்படி ஒரு தலைகீழான வாழ்க்கை நம்மளுக்கு என்ன செய்யுது, போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் இதுதான். எனவே இதெல்லாம் யோசிக்காம என்ன செய்யணும், நம்ம நல்ல வார்த்தை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. இது விஞ்ஞான ரீதியா சரி வருமா, உலகியல் ரீதியா சரி வருமா, அவன் ஏப்பானா ஏத்துக்கொள்ள மாட்டான், இது நம்மளுக்கு தேவையில்லை. உள்ளத்துக்குள்ள நம்பிக்கை என்ன செய்யும், இது மற்றவர்கள்ட்ட நம்பிக்கை ஊட்ட வேண்டும், மற்றவர்கள்ட்ட நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், மற்றவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும், மற்றவரோட மனசுல என்ன செய்யணும், நல்ல பதிவுகளை என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்களிலே மிக சிறந்தது உன் சகோதரருடைய உள்ளத்திலே ஒரு நல்ல செய்தியை என்னது உருவாக்குவது, நல்ல மகிழ்ச்சியை என்ன செய்வது உருவாக்குவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதே போல கலிமத்துல் ஃபஅல், நல்ல வார்த்தைகள் என்ன செய்யும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்துவத்தை ஒதுக்கி வச்சுட்டு நிறைய சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. எப்படி தத்துவத்தை ஒதுக்கி வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்ற செய்தியை சொல்லி முடித்துக் கொடுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன், வளர்ப்பு மகனாக இருந்தது யாரு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு குழந்தையாக பிறந்தவர் உசாமா. இந்த உசாமாவை பற்றி இவர் ஸைதுடைய பிள்ளை அல்ல அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருந்துச்சு. ஏன்னா அவர் அடிமையாக இருந்து விடுதலையானதுனால கொஞ்சம் மக்கள் என்ன செஞ்சாங்க, இவர் அவருடைய பிள்ளை இல்லை என்று உசாமாவை பத்தி பேசிக்கிறது ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு பெரிய ஒரு வலி. மனசுல சில மக்கள் அப்படி பேசுவது பெரிய ஒரு வலி. இதை எப்படி நம்ம இல்லாமக்கினா நம்மளுக்கு சந்தோஷம் வரும், நம்ம அங்க எல்லாம் போய் ஆய்வு செஞ்சா தான் நம்மளுக்கு என்ன செய்யும், சந்தோஷம் வரும் அறிவு ரீதியாக. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதாவது பள்ளியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துணியால போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க.
கால் மட்டும் விளங்குது, முகமெல்லாம் கவர் பண்ணி கால் மட்டும், அப்படின்னா 4 கால் வெளியே இருக்குது. முதிலஜி கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் வாராரு, அதுக்கு சொல்லுவான் கியாஃபான்னு சொல்லி, அடையாளம் சொல்றவர். அவர் வந்தவர் இப்படி பார்த்துட்டு இந்த காலில் இருந்து வந்ததுதான்ட்டார். எப்படி இந்த காலில் இருந்து வந்ததுதான், அவருக்கு வேலை அதான் அடையாளம், அவருக்கு அதை சொல்ல இதுல இருந்து இது வந்ததுதான்ட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வஹி வாரவர் என்ன சொல்லிக்கணும், நிரூபிப்பீங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்பதானே நம்மளுக்குள்ள சந்தோஷம். அதுதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இயல்பாகவே பளிச்சுச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மலர்ந்தது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டுக்குள்ள போறாங்க. கேட்கலையா அந்த வசனம் உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்கிறாங்க. என்ன சொன்னாருன்னு கேட்கலையா? இந்த காலிலிருந்து வந்ததான்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு சொல்லுறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம். அவரால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும், அவரால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அறிவு பெருக்கும் செருக்கும் மிகச்சி போய் எல்லாத்தையும் தத்துவமா யோசிக்கிறோட லைஃப் என்ன செஞ்சிடும், தலைகீழா போய்கின்றே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழவே என்ன செய்யாது முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நமக்குள்ள தத்துவத்தை அவனுக்கு போட்டு அவனை நாசமாக்காம நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு செய்யற பெரிய அநியாயம் அது உண்டு. நான் நிறைய சொல்ல நினைச்சேன், டைம் என்னால சுருக்கிட்டு போறேன். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயத்துல அது உண்டு. இங்க வா, படிக்காட்டி என்ன நடக்கும் தெரியுமான்றது, படிச்சாவே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, படிக்காட்டி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுமா அவன்கிட்ட சொல்றது. படிக்காட்டி என்ன நடக்கும்னு தெரியுமான்ற தத்துவம் அவனுக்கு தெரியவே தெரியாது, உனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க கூட நம்ம அதான் நடக்கிறது. அவன்கிட்ட நம்பிக்கையை வளர்க்காத காரணம் என்ன, அலிஃபுக்கு ஃபத்தஹ் வந்தா என்னன்னு கேட்கறது, அலிஃபே தெரியாமிக்கிறவன்ட்ட அலிஃபுக்கு ஃபத்தஹ் வந்தா என்னன்னு கேட்கறது. தத்துவம் அப்படி சொல்லி கொடுக்க கூடாது, உணர்வோட பழங்க. ஆ பா தா எப்ப சொல்லுவானோ அப்ப சொல்லுவோம். தத்துவம் புறவு படிக்கட்டும், அது தத்துவம் தான். அது என்னது, அதுக்கு பேர் தியரி, தத்துவம். அப்படி சொல்ல அவன்கிட்டையும் அதே மெத்தட் நம்பிக்கை வழங்க. இவ்வாறு நீ எப்படியா இருந்தா நீ நல்லா வருவாய், எப்படியா இருந்தால் நீ தலைவன் தான், எப்படியா இருந்தால் ஒரு நல்ல லீடர் ஆகலாம். இப்படி போனா தான் லீடர், இப்படி போனா முடிஞ்சுது, இப்படி என்று அவனை ஒரு சைட்ல சுருக்காம நம்பிக்கை வளர்க்கக்கூடிய பண்புகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, தன்னம்பிக்கை செகா பின் நஃப்ஸ் என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது அதாவது பிறருக்கு தன்னம்பிக்கை ஊட்டல் என்ற பகுதியில் நீங்க பார்க்கலாம். பிறருக்கு தன்னம்பிக்கை ஊட்டுதல் நாங்கள் விடுற பிழையை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன். என்ன, அச்சமூட்டல், ஆசையூட்டல். இரண்டாவது, பிறருக்கு தன்னம்பிக்கை ஊட்டுதல்ல மிக முக்கியமான விஷயம் நல்ல வார்த்தை என சொல்லுதல். அதை எல்லாவற்றையும் சரியா பிழையா மார்க்கத்தில் கூடுமா கூடாது அதை சொல்லணும், அது நான் சொல்ல வரல. உலகத்தில் ஒரு விஷயத்தை அவன் செய்யற போறதுல எல்லாமே ஆய்வு பண்ணிக்கண்டே என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அவன்கிட்ட தன்னம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும், ஊட்ட வேண்டும். இந்த தன்னம்பிக்கை ஊட்டாத பகுதியில் பாதிக்கப்படுகின்ற பகுதி ஒன்று நமது குழந்தைகளுடைய வாழ்க்கை, நமது குடும்ப வாழ்க்கை, நமது சமூக வாழ்க்கை. ஏன் நாங்கள் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சமூகமாகவே வளர்ந்து கொண்டு வரோம். ஏன்னா நான் இப்படி இருந்தா என் சமூகத்தை எல்லாரும் எப்படி இருப்பாங்க, இப்படித்தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இதுலயும் ஒரு மிக கவலையான விஷயம், தன்னம்பிக்கை ஊட்டுதல் மிக கவலையான விஷயம். இஸ்லாம் எதை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னதோ அதை சிந்திப்பது. இஸ்லாம் எதை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னதோ அதை சிந்திப்பது நம்ம தன்னம்பிக்கை என்ன செஞ்சிடும், குறைச்சிடும். மற்றவங்கள்ட்ட தன்னம்பிக்கையும் அதை என்ன செஞ்சிடும், நம்ம ஊட்ட முடியாம போயிடும். எது இஸ்லாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டாம்னு சொல்லிச்சு தெரியுமா? இப்போ நம்ம 2017 இருக்கிறோம். 2048 என் புள்ள என்ன செய்வான், இது நிறைய பேர் இன்னும் யோசிக்கிறான். 2048 என்ன நடக்க போகுதோ அப்படின்னு. நீ நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்றதை யோசிக்காம 2048 என்னது. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நிலம் வாங்கி போட்டு வீடு கட்டி பேரம்பிள்ளைகளெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கணும் கவலையில உட்கார்ந்துட்டிக்கிறான். எது பேரம் பேத்திகள் எல்லாம் கவலை. ஏன் நீ அந்த அளவுக்கு கவலைப்படுற, அந்த லெவலுக்கு நீ கவலைப்படுறதுக்கு உனக்கு என்ன தேவை, என்ன செய்யுது இருக்குது, யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் இந்த நீங்க அதாவது ஒரு விஷயத்தை இஸ்லாமிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், லவ் அன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா யர்ஸுகுத் தய்ர் தகுது பிதானும் அதாவது தகுது பிதானும் தருஹு ஹிமாஸா. அதாவது தகுது ஹிமாஸா தருஹு பிதானா. நீங்கள் ஒரு பறவையுடைய நம்பிக்கை போல தவக்குல் வைப்பீங்களாக இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு அந்த பறவைக்கு உணவு கொடுக்கிறது மாதிரி என்ன செய்வான், உணவளிப்பான். அதாவது நீங்க சரியான தவக்குல் வைப்பீர்களாக இருந்தால் பறவைக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உணவளிப்பான். பறவை என்ன செய்து, கூட்டுல உட்கார்ந்துட்டு அல்லாஹு தாலா தருவான்னு உட்காரல, வெளிக்கிளம்பி போகுது. வெளிக்கிளம்பி உணவு கொண்டு வர நேரத்திலேயே நான் இன்றைக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறேன்,
இடையில யாராவது எனக்கு வேட்டையாடிட்டாண்ட என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு வரதில்லை. இப்படி வரதா பறவை? அது முதலாக இடிக்கிற உணவை சந்தோஷமா சாப்பிடுவோம்னு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தூங்கிடுது. நமக்குள்ள பெரிய கவலை என்னன்னா, இன்றைக்கு சம்பாதிக்கக்குள்ளையே எதிர்காலத்தில் என் குடும்ப வாழ்க்கை எப்படி போகுமோ இப்படியே யோசிக்கிறதுனால இன்றைய வாழ்க்கையை உங்களால் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக உங்களால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. எனவே நம்ம இயல்புலையே என்ன பழகணும்டா, நம்ம நம்பிக்கை இழப்பு ஏன் வருது தெரியுமா? அன்றாட வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியாத நம்பிக்கையும், மனைவியோடு ஒழுங்காக பேச முடியாத நம்பிக்கையும், பிள்ளைகளோடு ஒழுங்காக வாழ முடியாத நம்பிக்கையும் வரதுக்கு காரணமே இஸ்லாம் யோசிக்க சொல்லாத இடங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறது, யோசிக்கிறது. யோசிக்க வேண்டாம் என்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்யறது, யோசிக்கிறது. நினைச்சு பாருங்க, உலகத்துல நாங்க படிப்பினை பெறலையா? காலம் ஒரு வருஷத்துல மாறுதா இல்லையா? சிரியாவுடைய நிலவரத்தை பாருங்க. பிளான் பண்ணவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறி இருக்கும்? பிளான் பண்ணவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் மாறி இருக்கும்? ஒரு செகண்ட்ல அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்திலே வாழ்க்கையை தலைகீழான செஞ்சிருவான், புரட்டி போட்டுருவான். 100 வருஷத்துக்கு முந்தி சிந்திச்சிருந்தா, 100 வருஷத்துக்கு முறை என் பிள்ளை எப்படியெல்லாம் வாழணும் பிளான் பண்ணியிருந்தா, அவன் என்ன மிஞ்சி போனா செஞ்சிருப்பான், ஒரு மாட்டு வண்டி 4-5 ரெடி பண்ணிப்பான். என் பிள்ளைகள் என்ன செய்யணும், தொடர்ந்து எல்லாரும் வண்டியில தான் போகணும், தான் உனக்கு மாட்டு வண்டி, உனக்கு கழுத வண்டி, ஃபிளைட்ல போகவே மாட்டான். ஏன்? அவன் யோசிக்கிற டைம்ல ஃபிளைட் இல்லையே, அவன் யோசிக்கிற நேரத்தில் ஃபிளைட் இல்லை, அவனுடைய அறிவுக்கேற்ப யோசிப்பான். எனவே நம்ம சிந்திக்கிற நேரத்தில் சிறந்த முறையில் சிந்திப்பது நம்ம நம்பிக்கை என்ன செய்யும் வழக்கம். அதுக்கு என்ன வழி? இஸ்லாம் எந்தெந்த இடங்கள்ல மட்டும் யோசிக்க சொல்லுதோ அந்த இடங்கள்ல மட்டும் என்ன செய்யறது, யோசிக்கிறது. எந்த இடங்கள்ல யோசிக்க வேண்டாம் என்று சொல்லுதோ அந்த இடங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. இவைகளும் நம்ம நம்பிக்கை என்ன செய்யும் வழக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதற்கான காரணம், தன்னம்பிக்கை என்பது எங்களிலும் வளர வேண்டும், பிறரிலும் நாங்கள் தன்னம்பிக்கை என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகள்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகள்ல கடுமையாக காரமாக மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க மறுமையை நிறுத்தி. அப்ப அல்லாஹு தஆலா வசனம் இறக்குறான். அல்லாஹ்வுடைய, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நேரடியாக வசனம் இறக்கி என்ன சொல்றான்னு சொன்னா, எனது அடியார்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், யஸ்ஸிரு, இலகுவான செய்திகளை அவருக்கு என்ன செய்ய சொல்லுங்கள், வலா துஅஸ்ஸிரு, கஷ்டப்படுத்த, பஷ்ஷிரு, நன்மாராயம் கூறுங்கள், வலா துனஃபிரு, ஓட வைக்க வேண்டாம். இதைத்தான் பஷ்ஷிரு, நல்ல செய்தி சொல்லுங்கள், வெறுப்படையக்கூடாது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அபிஷிர், உங்களுக்கு நல்ல செய்தி உண்டாகட்டும். அப்ப தத்துவமா யோசிக்கிற ஒருத்தர் இருப்பான்னு சொன்னனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் என்னமோ கேட்ட நேரத்தில் சொல்றாங்க, அபிஷிர்னா உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் சொல்ற, அக்ஸர் தமிழ் புஷ்ரா, எப்ப பார்த்தாலும் சுபசோபனம் உண்டாட்டு தான் நீங்க என்ன செய்றீங்க, சொல்றீங்கன்ட்டான் ரசூலுல்லாஹ்கிட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மற்ற நபித்தோழர்களை பார்த்து சொன்னாங்க, ரத்தல் புஷ்ரா, அவர் சுபசோபன செய்தியை மறுத்துட்டாரு, உங்களை யாராவது ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்டாங்க. இங்கே திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், கேட்டார்கள். இந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது ஒரு மனிதன் நல்ல செய்திகள் வரக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு நல்ல செய்தி என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். நல்ல பழக்கம் அது. ஒரு செய்தி வராரா, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கூட குர்ஆன்ல உங்களுக்கு கொடுக்க முடியாத நேரத்தில் என்ன செய்ய சொல்றான், தடுமாறவானான்னு சொல்றான். நம்ம கொடுக்க முடியாட்டி நம்ம செய்யற வேலை என்ன தெரியுமா, ஓடிடுறது, சங்கடம், ஓடிடுறது, எங்கேயா ஒளிஞ்சுக்கிறது, யாரா இது மட்டும் இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பதற்கு பிறகு கிடைக்கலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து என்று சொன்னா என்ன செய்யுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நிச்சயமாக தருவேன், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன செய்வேன், வைத்துக்கொள். இப்படி நல்ல வார்த்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அந்த நிமிடம் அவருக்கு அது கோபமாக இருந்தாலும் உள்ளத்தில் என்ன செய்வாரு, அந்த பேச்சை என்ன செய்வாரு, மதிப்பார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கையோடு, எங்களோட உள்ளத்தில் நம்பிக்கையோடும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியவர்களாகவும் எங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா துணை புரிய வேண்டும். அதே நேரம் மிக முக்கியமான ஒரு பகுதி, உங்களது வாழ்க்கையை பார்த்து, உங்கள் தன்னம்பிக்கையான வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிறைய மக்கள் இருப்பார்கள். எப்படி தன்னம்பிக்கையான வாழ்க்கையை பார்த்து, எப்படிடா அவர் வாழ்றாரு, எப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு போறாரு, எப்படி நம்பிக்கையா இருக்கிறாரு என்பது மற்றவர்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த ஆச்சரியத்தை உங்களோட அவநம்பிக்கையில போய் என்ன செஞ்சிடக்கூடாது,
குலைச்சிடக்கூடாது. அவர்களும் உங்களை பார்த்து படிப்பினை பெற்று ஒரு தன்னம்பிக்கையான வாழ்க்கையை என்ன செய்யணும், கட்டிக்கொள்ள வேண்டும், எழுப்பிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லதொரு வாழ்க்கையை, நம்பிக்கையான வாழ்க்கையை எமக்கும் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.